வணக்கம் நேயர்களே, நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரம் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையினை நாம் இங்கே முன்வைக்கின்றோம். அகில இந்திய அளவில் நடந்த சில நிகழ்வுகள், தமிழ்நாடு அளவில் நடந்த சில நிகழ்வுகள், ஒரு சிலவற்றை மட்டும் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நேஷனல் லெவலில் பார்க்கின்ற பொழுது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா இது பெரிய அளவில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது, விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு காரணங்கள் பல இருக்கிறது. அயோத்தி திறப்பு விழாவை, இந்த கோவில் திறப்பு விழாவை முழுக்க முழுக்க அரசியலுக்காக பயன்படுத்துகிறது பாஜக என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கூடிய நேரத்தில் அழைப்புதல்களை நேரடியாக வழங்கி கொண்டு அந்த விழாவிற்கு முக்கியமான விருந்தினர்கள் அப்படின்னு முக்கியமான பிரபலங்கள் அவர்களுக்கெல்லாம் அழைப்பிடுவது, கட்சியினுடைய தலைவர்களுக்கு அழைப்பிடுவது, இது போன்ற வேலைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் காங்கிரஸ் கட்சி முக்கியமான அறிக்கையை வெளியிட்டார்கள். அவர்கள் இந்த திறப்பு விழாவை, அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிப்பதாக அறிக்கை காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வெளியானது மிகுந்த பரபரப்பை இந்த வாரத்திலே ஏற்படுத்தியது. ஏன்னா அவர்கள் மதம் அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயம் என்று அந்த அறிக்கையில தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், முழுமையடையாத ஒரு கோவிலை முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக அரசு பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டையும் இந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே சோனியா காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, இவங்க 3 பேருக்கும் தான் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே கலந்து கொள்ள போவதில்லை என்பதை அவர்கள் இந்த அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அயோத்தி ராமர் கோவில் திறப்பை கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத காங்கிரஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதற்கான காரணங்களை அவங்க பட்டியலிட்டிருக்காங்க. பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் மட்டுமல்ல, மம்தா பானர்ஜி இந்த விழாவை புறக்கணிக்கிறார். அதே போன்று இடதுசாரிகள் இந்த விழாவை புறக்கணிக்கிறார்கள். மேலும் அகிலேஷ் யாதவ் இதில் கலந்து கொள்ள போவதில்லை என்றும் அவரும் அறிவித்திருக்கிறார். எனவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது பெரிய அளவு விவாதத்திற்கு ஒன்றாக மாறி இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை காங்கிரசின் அறிக்கை வந்த உடனே அவங்களுடைய ரியாக்ஷன் எதிர்பார்த்த ஒன்றுதான். காங்கிரசிடமிருந்து இப்படித்தான் ஒரு பதிலை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வாக்கு வங்கி அரசியலுக்காக பாஜக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கு. அதில் உச்சபட்ச நிகழ்வு, அவருடைய செயல் திட்டங்களில் மிக முக்கியமானது ராமர் கோவில் என்பது. அதை செயல்படுத்துகிறார்கள். அதுவும் வேலை முழுமை நிறைவு பெறாமலேயே அதை நிறைவேற்ற பார்க்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் இந்த வாரத்தில் பெரிய அளவில் விவாதத்துக்குரிய ஒன்றாக மாறியது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. இரண்டாவது, இந்த வாரத்தில் மிக முக்கியமான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பு, பில்கிஸ் பானு அவர்கள் தொடர்ந்த அந்த வழக்கு கடந்து வந்த பாதை இதெல்லாமே நமக்கு தெரியும். மிகப்பெரிய சட்ட போராட்டம். இந்த சட்ட போராட்டத்தில் அவருக்கு எப்படியும் வெற்றி கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அதை மெய்ப்பிக்கும் விதமாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இந்த வாரத்தில் வெளியானது. அதாவது முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டார்கள் 11 பேர். அந்த குற்றச்சாட்டிற்கு உள்ளானவர்கள் 11 பேரும் விடுதலை செய்யப்பட்டது குறித்து அந்த உத்தரவு செல்லாது என்று உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. 11 பேர் விடுதலையில அந்த தீர்ப்பில் பல்வேறு முக்கியமான விஷயங்களை அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் நீதிபதிகள். குறிப்பாக நீதிபதி நாகரத்னா அவர்கள் சொன்னதுல, இல்லாத அதிகாரத்தை குஜராத் அரசு பயன்படுத்தி இருக்கிறது. அரசுக்கு இந்த பிரச்சனையில அதிகாரம் இல்லை, இல்லாத ஒரு அதிகாரத்தை அரசே பயன்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி குஜராத் பாஜக அரசின் மீது அந்த குற்றச்சாட்டை உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது. ஏன்னா அந்த வழக்கு கடந்து வந்த பாதை மிக பெரியது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர்கள் அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா இந்த தீர்ப்பு வந்த பிறகு அவர்கள் சொன்ன விஷயம், பில்கிஸ் பானு சொன்ன ரொம்ப விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தான் எனக்கு உண்மையான புத்தாண்டு, இன்றுதான் எனக்கு உண்மையான புத்தாண்டு, நான் கண்ணீர் விட்டு அழுதேன், 1.5 ஆண்டுகளில் முதலாக சிரிக்கிறேன். எப்படி பாருங்க, 1.5 ஆண்டுகளில் முதலாக சிரிக்கிறேன், ஒரு நெஞ்சில் சுமந்த ஒரு பெரிய மலை அகன்றது போல உணர்கிறேன், மீண்டும் சுவாசம் வந்தது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பில்கிஸ் பானு இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு சொன்னா, இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கின்ற பொழுது, கவனிக்கின்ற பொழுது எவ்வளவு அந்த வலிகளை கடந்து அவங்க இதுல போராட்டம் செய்திருக்கிறார்கள் என்பது நம்ம உணர முடியும். எனவே இதற்கிடையில அந்த 11 பேர்ல 9 பேர் தலைமறைவாகி விட்டார்கள் என்ற தகவலும் வந்திருக்கு. ஏன்னா
2 வாரங்களுக்குள்ள சரணடையணும் என்பது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இதில் 9 பேர் தலைமறைவாயிருக்கிறார்கள். அவர்களை தேடுகின்ற பணி நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயம். எனவே இன்னொன்று, இந்த வழக்கை பொறுத்தவரை மகாராஷ்டிர அரசு தான் இதை வழக்கு நடந்தது. அதனால மகாராஷ்டிராவில் உள்ள சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் அது செயல்பட முடியுங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் அதில் பேசப்பட்டிருக்கிறது. எனவே மகாராஷ்டிரா பொறுத்தளவில் இந்த குற்ற செயல்களுக்கு தண்டனைங்கிறது 28 ஆண்டுகள் அப்படிங்கிறது இருக்கு. எனவே இது அதற்கு பிறகுதான் இதனுடைய நிலைப்பாடுகள்லாம் முக்கியமாக தெரிய வரும். இருந்தாலும் இந்த வழக்கில் வந்த இந்த உச்சநீதிமன்றத்தின் கொடுத்த இந்த தீர்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக, பெண்களுக்கு கிடைத்த, சிறுபான்மை இனத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்பட்டது, விவாதிக்கப்பட்டது இந்த வாரத்தில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக கிட்டத்தட்ட இதற்கு இணையாக விவாதிக்கப்பட்ட ஒன்று இந்த வாரத்தில் பிரதமர் மோடியினுடைய அந்த லட்சத்தீவு பயணம், அதற்கு பிறகு ஏற்பட்ட மாலத்தீவு விவகாரம். லட்சத்தீவுக்கு பயணம் செய்த மோடி அவர்கள் திரு புகைப்படங்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் வெளியிடுறாரு. சில புகைப்படங்கள் மட்டுமில்லை, சில காட்சிகளையும் அவர் வெளியிடுறாரு. ஸோ இதற்கு நிறைய கமெண்ட்ஸு நிறைய வருது. மக்கள் தெரிவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மாலத்தீவு சார்பாக சில அமைச்சர்களுடைய அந்த சமூக வலைதள பதிவுகள் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அந்த அதிருப்திக்கு எதிர்வினையாக என்னன்னா, இங்கிருந்து பெரிய எதிர்குரல்கள் கிளம்புது. இந்த எதிர்ப்பினுடைய தீவிரத்தை உணர்ந்து அங்க இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணா, இந்த கருத்திற்கும், இந்த அமைச்சர்கள் சொன்ன கருத்திற்கும் அரசுக்கும், மாலத்தீவு அரசுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது என்று அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இருந்தாலும் கூட மீண்டும் நெருக்கடி வருகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் இந்த 3 அமைச்சர்களையும் அந்த அரசு, முகமது முய்சி அரசு இடைநீக்கம் செய்து உத்தரவிடுகிறது. ஒரு சமூக வலைதள பதிவு, அதிலிருந்து ஏற்பட்ட விவாதம் பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு உறவிலேயே சிக்கலை உருவாக்கக்கூடிய அளவில் தீவிரமாக போனதுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. பொதுவாக ஏன் இந்த அளவிற்கு இது தீவிரமாக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து நம்ம அலசி ஆராய்கின்ற பொழுது, இயல்பாகவே முகமது முய்சி அரசு அங்கே பதவியேற்ற பிறகு, இதற்கு முந்தைய அரசு இந்தியாவோட ஒரு இணக்கமான சூழலை பின்பற்றியது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மாலத்தீவு அரசு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழல் இல்லை என்பதை விட சீனாவோடு ஒரு இணக்கமான உறவை அது மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால கூட அது தீவிரமாக பார்க்கப்படுது என்று கூட நம்ம சொல்லலாம். ஆனால் மாலத்தீவை பொறுத்தளவில் சுற்றுலா அப்படிங்கிறது தான் அங்கே முதன்மையான ஒன்று. சுற்றுலா பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அளவிற்கு இந்த பிரச்சனை பெரிய அளவில் விவாதத்திற்குரிய ஒன்றாக மாறியது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. இதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்தோம்னா, தமிழ்நாட்டில் இந்த வாரம் பெரிய விவாதமாக இருந்தது அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுடைய வேலைநிறுத்தம். நீண்டகால கோரிக்கைகள், குறிப்பாக 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். இந்த வேலைநிறுத்தத்தை பொறுத்தளவில் ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கு சங்கங்கள் சார்பாக விளக்கம் அளிக்கின்ற பொழுது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஏற்றினீங்க, எல்லாம் உங்களுடைய கோரிக்கைகள்லாம், உங்கள் கோரிக்கைகளில் நியாயம் இருக்கலாம், அதே நேரத்தில் உங்களுக்கு போராடுவதற்கான உரிமை இருக்கிறது, ஆனால் பொங்கலாக இருக்குது, மக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்களா, அதை நீங்கள் யோசிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புகின்ற பொழுது அவர்கள் சில உத்தரவுகளை ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி வழங்குவது உள்ளிட்ட விஷயங்களை அரசு நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணணுங்கிற உத்தரவை தாண்டி இதை பரிசீலிக்கணுங்கிற ஒரு சொல்லி ஒரு உடன்பாடு அப்படிங்கிறது வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்குவதற்கான ஒரு உடன்பாட்டுக்கு வருகிறது. எனவே தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் அங்கே உறுதி அளிக்கின்றன, நாங்கள் தற்காலிகமாக இந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி. எனவே அவர் வாபஸ் வாங்கி மறுபடி இயல்பான போக்குவரத்து தமிழ்நாட்டில் தொடங்கியது. போக்குவரத்து கழகத்தை ஊழியர்களை பொறுத்தளவில் அவர்கள் இது இன்று நேற்று வைத்த கோரிக்கையில், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆட்சி வந்த பிறகு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே நாங்கள் இதை குறித்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், ஆனால் பேச்சுவார்த்தையில் இதுவரைக்கும் உடன்பாடு ஏற்படலை அப்படிங்கிறதான் இந்த தீர்ப்பு. இந்த நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்றாரு, நிதிநிலையை பொறுத்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதை தாண்டி அது எப்போதும் சொல்லும் ஒன்றாக இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமானது, அடுத்து 19ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படிங்கிற விஷயமும் வந்திருக்கிறது. எனவே 19ஆம் தேதிக்கு பிறகு பல கட்டமாக அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடும். அப்படி நடக்கின்ற பொழுது ஒரு சுமூகமான நிலை ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பம். இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்
இன்னும் பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயங்களில் ஒன்றாக மிக முக்கியமாக இருந்தது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. தமிழ்நாட்டில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. இந்த மாநாடை பொறுத்தளவில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல அவரோட ஒரு இலக்கை சொல்கிறார். அதாவது 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்கு. 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறதா இலக்குங்கிறத இங்கே தெளிவுபடுத்துறாரு. இந்த 2 நாட்கள் நடந்தது மூலமாக முதலீடுகளுக்கான அந்த ஒப்பந்தம் எவ்வளவுன்னு அவர் வெளியிட்டது 6.64 லட்சம் கோடி முதலீடு. இந்த முதலீடின் மூலமாக, இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக 27 லட்சம் வேலை வாய்ப்புகள், சுமார் 26 சொல்றாங்க, நம்ம ரவுண்டா பார்த்தீங்கன்னா ஒரு 27 லட்சம் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாகவே இதுபோல முதலீட்டாளர் மாநாடு இந்த ஆட்சியினுடைய கடந்த ஆண்டா இருக்கட்டும் அல்லது கடந்த ஆட்சி காலங்கள் இருக்கட்டும், முதலீட்டாளர் மாநாடு குறித்து ஒரு நெகட்டிவ் அல்லது விமர்சனங்கள் எப்போதுமே வைக்கிறது. நிறைய போடுறாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை செயல்பாட்டுக்கு வருதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு எப்போதுமே இருக்கிறது. முதலமைச்சர் உரையில அதை மீண்டும் அவர் தெளிவுபடுத்துறதாரு. என்னன்னா, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்த விஷயங்களை பின்பற்றுவதற்காக அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்களை தொடர்வதற்காக ஒரு குழு, ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது. அந்த தொழில்துறை அமைச்சர் அவர் தலைமையில டிஆர்பி ராஜா அவர்கள் உள்ளிட்டவர் அந்த குழு அமைக்கப்படுகிறது, சிறப்பு குழு. எனவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு, ஏன்னா ஒப்பந்தம்ங்கிறது அந்த அமௌண்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம், அதை அடுத்த செயல்பாட்டு கொண்டு வரங்கிறதா ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணுவதற்கான விஷயமும் தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிற உறுதியும் இந்த மாநாட்டில் உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மாநாடுங்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டுமில்லை, சில கலந்துரையாடல்கள் நடந்திருக்கிறது, சில கருத்தரங்குகள், அது போன்ற சிறு தொழில்கள் குறித்த சில ஸ்டார்ட் அப் நிறுவனம் குறித்த சில உரையாடல் எல்லாமே இங்கே நடந்திருக்குது. ஒரு நம்பிக்கை தரக்கூடிய, தொழில்துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தொழில்துறை வளர்ச்சி என்பது ஒரு மாநிலத்திற்கு, மாநில மக்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கனால முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் முன்பே சொன்னது போல இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் 100% ஒரு 70% 80% வரைக்கும் நிறைவேறினால் கூட நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடியும். அது எந்த அளவிற்கு என்பது நம்ம போக போக வரக்கூடிய இந்த நாட்களில் தான் தெரிய வரும். இந்த அளவிலே பல்வேறு நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நிகழ்ந்தாலும் கூட ஒரு சிலவற்றை நாம் அதிக அளவில் பேசப்பட்ட அல்லது முக்கியமாக பேச வேண்டிய சில விஷயங்களை குறித்து மட்டும் நாம் இங்கே நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக பதிவு செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்ம அடுத்து தமிழர் திருநாளான பொங்கலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஜல்லிக்கட்டு இருக்குது. எனவே இந்த நேரத்தில் OH தமிழ் சார்பாக உங்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.